வாங்கப்பா. ஏங்க டாக்டர் 5 மணிக்கெல்லாம் முடிவு சொல்றேன்னு சொன்னாங்க. நான் வயிற்று நெருப்பு கட்டிட்டு காத்துட்டு இருக்கேன். ஏன் லேட்டா வரீங்க? அட வாங்கப்பா, நம்ம வீடு தான். வாங்க. நம்ம வீடா? யாரு இவங்க? எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான். அட பயப்படாத, வாப்பா. இந்த திருட்டு பசங்க எப்படிங்க உங்க கூட? முந்தி ஜெயில் சூப்பரண்டா இருந்தால. ஆமா, சின்ன வயசு பொறுக்கி பசங்க கொலைக்கார பசங்களை திருக்கிற ஜெயில சொன்னீங்களா? அங்க இருந்து தான் கூட்டிட்டு வர. ஜெயிலண்டா? ஐயோ, இங்க எதுக்குங்க? சின்ன பசங்க பாவம், வீடு இல்ல, இங்கே தங்கிட்டோமா. ஏங்க திருட்டு பசங்களுக்கு வீடு எதுக்குங்க? ஊர்ல இருக்கிற எல்லா வீடும் அவங்க வீடு மாதிரி தானே. முதல்ல போக சொல்லுங்க. பாவம் அவங்க. என்ன பாவம்? சொல்றது கேளு ப்ளீஸ். அவங்க மேல பரிதாபப்பட்டீங்கன்னா 5 10 கையில கொடுத்து அனுப்பிச்சிடுங்களேன். அவங்களுக்கு தேவை 5 10 இல்ல பாவா, அன்பும் ஆதரவும் தான். சரி, ஹாஸ்பிடல் டைம் ஆச்சு. ரவி, நீங்க எல்லாரும் உள்ள போயிருங்க. நானும் அம்மாவும் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். என்ன வீட்டுக்குள்ளயா? வீடெல்லாம் அப்படியே தெரிஞ்சு கிடக்குங்க. டேய், நாங்க வரதுக்கு லேட் ஆனா கூட என்ன இருக்குதோ எடுத்து சாப்பிடுங்க. கூச்சப்படாதீங்க. சொல்லிட்டீங்களா? இனி நான் பாத்துக்கிறேன். என்ன ஒரே டென்ஷனா? நகைலாம் தீந்து போய் பாதி வேர்ல வரைக்கும் கடிச்சு வச்சிருக்க. ரொமான்ஸ் இன்னும் முடியலையா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராஜசேகர். இந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. சரிங்க டாக்டர், வாங்க நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். என்னங்க இது, குழந்தை உண்டாயிருக்குன்னு சொன்னா பெரிய லெவல்ல சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சா இவ்வளவு சாதாரணமா எடுத்துட்டீங்க. குழந்தைதான் இருக்குன்னு சொல்லிட்டீங்களே. என் வீடு எப்படி இருக்கோ அது நினைச்சாதான் ஒரே டென்ஷனா இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? என் டென்ஷன் உங்களுக்கு தெரியுமா? 5 திருட்டு பசங்களை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு. பணம் நகை பட்டுப்பட என்ன போச்சு. வாங்க சீக்கிரமா வீட்டுக்குள்ள வரேன். வாங்க. பணம் நகை எல்லாம் பத்திரமா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க தங்க போற இந்த ரூமோட சாவியா கொடுத்தா என் சம்சாரம். வாங்கப்பா. அவகிட்ட சண்டை போட்டு சாவி வாங்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இனிமே இதுதான் உங்க வீடு. பலம் நீ அப்பா, ஞான பலம் நீ அப்பா, தமிழ் ஞான. நில்லுங்கம்மா. என்ன அம்மா, வீட்டுக்குள்ள பூரா சாம்பிராணி காட்டியாச்சு. அப்புறம் அதுக்கு மேல கலவாணி பள்ளிய தங்கி இருக்க ரூமுக்கு வந்து சாம்பிராணி போடணுமா? வாத்தே, இது எங்க வீடு தானே? ஆமா. ஏன் ஐயா என்ன அந்த ரூம் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா? அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. குளிச்சியா? ஏது குளிச்சியான்னு கேட்டேன். அம்மா, சாம்பிராணி புகைய மீறி. என்ன குளிக்காம என்ன கேள்வி? நீ குளிச்சாலும் குளிக்காட்டும் ஒரே மாதிரி தான். வாத்து வாத்தா பவானி, ஒவ்வொரு மாட்டு பொங்கலுக்கும் குளிக்கிறவன் நீ. ஐஜி வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறப்ப வெள்ளிக்கிழமை காலையில சாணி தட்ட ஆரம்பிச்சீங்கன்னா சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் முடிக்க மாட்டேன் நீ. நீ பார்த்து என்ன கேட்கிற? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குளிச்சியான்னு பாத்துக்கிற உன்ன. ஒண்ணு இல்லமா, கந்த சித்தி பாடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, முள்ளுமா? வீட்டுக்குள்ள எப்படியா முள்ளு இருக்கும்? அம்மா, முள்ளு மீன் முள்ளுமா? ஐயோ, எவரதமே போச்சு. என்னம்மா குழப்பறீங்க நீங்க? மீன் தின்னாலாம் விரதம் போகும், மீன் முள்ளு குத்தினாலுமா விரதம் போகுதா? பார்த்தாலே என் விரதம் போயிடும். பார்த்தாலே விரதம் போகுமா? ஆமா. அப்ப நான் சொல்ற இடத்த நல்லா பாருங்க. ஐயோ, ஒரே எலும்பு. பாத்து, என் விரதம் போனதுக்கு நீயே ஏசிருக்க. என்னம்மா சிரிக்காம என்னம்மா பண்ண சொல்றீங்க? வீட கோயில் மாதிரி வச்சிருக்கேன் சொன்னீங்கல்ல, கசாப்பு கடையை விட கேவலமா கடிச்சு மெண்டு துப்பி இருக்காங்க. எல்லாம் ஐயா குடுக்கிறா, ஐயாவுக்கு நீங்க குடுக்கிற செல்லம் என்ன? இப்படி ஹோட்டல்ல வாய் கொடுத்து காசு கறியாக்குறாரு. பேச்சு கேட்க மாட்டேன். ஏமா புருஷனை கைக்குள்ள போறது ஒரு தனி கிழமா? நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளுங்க. ஐயா காலையில தூங்கி எந்திரிக்கிறாரு, அப்ப அவர் காலை தொட்டு கும்பிட பழக்கம் உண்டா? ஆமா. அதுதான். சரி, அது ஓட்டும். ஐயாவுக்கு தலைவலி காய்ச்சல் வர்றப்ப தைலம் போக்குவரத்து தைப்பது உண்டா? ஆமா. அதுதான். சரி, அதுவும் போட்டோம். ஐயா நல்லா தூங்கி இருக்கப்ப கைய காலை பிடிச்சு அமுக்கிற பழக்கம் உண்டா? ஆமா. அதேதான். படிச்ச பொம்பளைக்கும் படிக்காத உங்களை மாதிரி பொம்பளைக்கும் உள்ள வித்தியாசம். சரி, நான் படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? புருஷனை மிதிக்கணுங்கிறேன். என்னையா தப்பா சொல்றேன்? இருங்கம்மா, நான் என்ன காலை வச்சு நெஞ்சில ஏறி மிதிங்க நான் சொன்னேன்? அது கிடையாதுமா, அதுக்கெல்லாம் வேற வழி இருக்கு. வேற என்ன வழி? ஒரே வழி, உத்தமமான வழி.
டிரைவர் அப்படின்னா அத விவரம் ஒரு பேப்பர்ல எழுதி தரமா ஆ. அத ஐயாட்ட கொண்டு போய் காட்டி ஒரே ஒரு கையெழுத்த மட்டும் வாங்குங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க உட்காருனா உட்காருவாரு, நில்லுனா நிப்பாரு, தலகால தொங்குனா தொங்குவாரு. சரி 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 சரி. அதுக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு. அவரை பத்தி ஒன்றும் இல்ல, இந்த திருட்டு பசங்க முதல்ல வெளியே அனுப்பு. அதான் அதேதான். சரி. நான் இருக்க, நீங்க போங்கம்மா. பவானி, இனிமே நீ புருஷன் கூட வாழ போறதும் இல்ல, விரதம் இருக்க போறதும் இல்ல. இன்னொரு ஆட்டம் க்ளோஸ். மினிஸ்டர் சொன்னா ஒரு கிரிமினல் விட்டுருவாங்களா? எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வெய்யா போனேன். ஏதுல இவ்வளவு பணம்? நீங்க சேர்த்து விட்ட இடத்துல சம்பளம் கொடுத்தாங்க ஐயா. காலையில தான் நான் வேலையில சேர்த்து விட்டேன். அதுக்குள்ள எப்படி சம்பளம் கொடுத்தாங்க? நாங்க வேலைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சம்பளமே கொடுத்திருக்காங்க ஐயா. ஏதோ நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக எங்களை வேலைக்கு வச்சுக்கான்னு சொன்னாங்க ஒழிய உங்களை தவிர வேற யாருமே எங்களை நம்பலையா. பாவம், எங்களால உங்களுக்கு தாயா கஷ்டம். கேப்பானே, தட்டினா உடஞ்சு போட போடா. போடா. அடேங்கப்பா, வாங்கி கொடுத்த நைட்டை போட 5 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் தைரியம் வந்துச்சா? பொம்பளைங்களுக்கு எந்த நேரத்துல எப்படி தைரியம் வரும்னு சொல்ல முடியாது. இந்தாங்க என்னது? டிரைவர்ஸ். டிரைவர்ஸா? அப்படின்னா சொன்னா திருந்தாத புருஷங்களை திருத்துறதுக்காக படிச்ச பொம்பளைங்களா எழுதி வாங்கிக்குவாங்களாம். ஓ, டிரைவர்ஸா? ஆமா, அதேதான். எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியுங்க. நான் என்ன திருந்தணுங்கிற இப்ப? ம்? ஊர் உலகமே ஒதுக்கி வைக்கிற இந்த திருட்டு பசங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டுங்க. இல்லன்னா டிரைவர்ஸ். அப்போ நான் இதுல கையெழுத்து போடணும்னு சொல்றேன். அவ்வளவு பயம் இருந்தா நான் சொல்ற பேச்ச கேளுங்களேன். சோ இந்த நிமிஷத்துல இருந்து நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது. ஏன் என் புருஷன் பிடிக்கல, விவாகரத்து கொடுங்க தானே கை நாட்டு வச்சிருக்கேன். விவாகரத்து? டிரைவர்ஸ்னா விவாகரத்துன்னு தான் அர்த்தம். சரி, வாத்து என்ன வாழா வெட்டி ஆக்கணுமா நினைச்சு என்னங்க, அது எனக்கு கொடுத்துருங்க. எப்போ விவகாரம் இவ்வளவு தூரம் வந்துருச்சோ இதை நம்ம கோர்ட்லயே பாத்துக்கலாம். கொஞ்சம் கொடுங்களே, மன்னிச்சிடுங்களே. என்ன சொன்ன? என்ன சொன்ன? டிரைவர். டிரைவர்ஸா? அதேதான். என்னங்க, எனக்கு என்ன அர்த்தம் தெரியும்? நான் தெரியாம செஞ்சுட்டதுக்கு இப்படி. ஐயோ, ஏங்க கண்ணுங்களா செல்லுங்களா, உங்களுக்கு தான் நல்ல பழக்கமாச்சே. எப்படியாவது ஐயா கிட்ட அந்த பேப்பரை திருடிட்டு வரீங்களா? இப்ப நாங்க திரும்பிட்டோம். சமயம் பார்த்து திருந்துடுவீங்களே திருட்டு பசங்களா. என்னங்க பார்த்து பழி வாங்குறியா? பார்த்துடும். என்னங்கிறாரு? ஒரு சாதாரண ரூம்ப திறக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை ஆயிட்டா? ஏன் இன்னும் பழைய தொழில மறக்கவே இல்லையா நீங்க? அது இல்ல சார், பெரிய மனுஷன் நீங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அவனே விட்டுருங்க. ஆ. இது வெயிட்டா இருக்கு. ஆ. எல்லாரும் கை தட்டுங்க. ஏன் நீ தட்ட மாட்டியா? தட்டுறேன் சார். என்ன ஒண்ணு சார், இப்பதான் ஆரம்பம். இது சிறப்பா விடா. என்ன திறந்த முடிவீங்க? இது போறவா பிச்சு புட மிச்ச ராஸ்கல். ஐயோ எது வெண்ணையா? ஏண்டா பார்த்து ஐயாவையும் அம்மாவையும் பிரிக்கிறதுக்கு தைவ செய்தியாவை கொடுங்க. என்ன ஒரு மாதிரியா வரல ஐயா? ஏய், இனிமே இவன் நம்ம அம்மா வழிக்கு வரவே கூடாது. அதுக்கு இவன் மறக்காதபடி நாம ஏதோ செய்யணும்டா. இவனை அடிச்சே கொல்லணும்டா. என்ன சொல்ற? அத நான் சொல்றேன். கொன்னுட்டா ஈஸியா செத்து போயிடுவேன். நீ துடிக்க துடிக்க சாகணும்டா. எண்ணெயை காய வச்சு அதுல இவனை போட்டு பொரிச்சிடலாமா? பொரிக்க போறேன். ஏற்கனவே பொறிஞ்சுதான் கிடக்குறான். 2 கண்ணையும் இந்த கட்டையால நோண்டி எடுத்துடலாம். என்ன அப்புறம் கூட்டி வந்து பயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நாக்கோ மூக்கோ ஏதோ சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்கலாம். பயந்தே சத்துருவ போல் இருக்கு. போல போறீங்க? இல்லங்கடா. நீ என்ன போல போற? ஏய் பாத்து, உனக்கு ஒரு வழி பண்ணிட்டேன். நீ சாப்பிடவே முடியாம சாக போற பாரு. பாத்து, இத நாங்க மாட்டி விட்டோன்னு ஐயா கிட்ட எங்களை மாட்டி விட்ட அடுத்த நிமிஷமே கசாப் கடை கம்பில உன்னை மாட்டி விட்டுருவோம். ஜாக்கிரதை. அம்மா, காய் வந்திருக்குமா? தக்காளி
ஒரு 1/2 கிலோ போடு. தக்காளி இன்னைக்கு வேண்டாமா, அழுகலா இருக்கு. அழுகி இருக்கா? அப்படின்னா அதுல 2 கிலோ போடு. அழுகுன தக்காளி 2 கிலோவா? ஆமா ஆமா. வெண்டைக்காய் எப்படி? வெண்டைக்காய் இன்னைக்கு வேண்டாமா, முத்தலா இருக்கு. எனக்கு முத்தின வெண்டைக்காய் தான் வேணும். அதுல 3 கிலோ போடு. முத்தின வெண்டைக்காய் 3 கிலோவா? தெரியாம தான் கேக்குறேன். 1/4 கிலோ காய் வாங்குறதுக்கு 1.25 மணி நேரம் பேரம் பேசி பொறுக்கி எடுப்பீங்க. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? முந்தி குடும்பம் நடத்திட்டு இருந்தேன், அதான் பார்த்து வாங்கினேன். இப்ப தர்ம சத்திரம் எல்லாம் நடத்துறேன், அதான் அதுக்கு தகுந்த மாதிரி தானே வாங்கணும். ஏமா, சொந்தக்காரங்க யாராவது கூட்டமா வந்திருக்காங்களா? ஆமாண்டி, லண்டன்ல இருந்து 5 குழந்தைனாருங்க ஏரோப்ளேன்ல வந்து இறங்கிருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் சமைச்சு கொட்டணும். தண்டச்சோறு. அப்ப போயிட்டு நாளைக்கு வரேம்மா. நாளைக்கு இதே மாதிரி அழுகுன காயா கொண்டு வா. என்னடா அப்படி பாக்குறீங்க? மத்தவங்க உங்களை நம்புறாங்களோ இல்லையாப்பா, நான் உங்களை நம்புறேன். நீங்க சுயமா தொழில் பண்ணி சம்பாதிக்கணும்னு தான் நான் இந்த ஒர்க் ஷாப்பே விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றிய வார்த்தையில காட்டாதீங்கப்பா, செய்யற தொழில காட்டுங்க. அப்புறம் யாராவது வீட்டுக்கு போய் உங்களுக்கு சாப்பாடு. ஐயா, சுயமா சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுத்துட்டீங்க. அந்த சம்பாத்தியத்துல சாப்பிட்டாதான் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கும் பெருமையா இருக்கும். ஓகே, கேரி ஆன். பெஸ்ட் ஆஃப் லக். चल दिल्ली यार चलो, चांदी से यार चल। सिंगारम आओ आओ, देखो ये बम्बई भगवान का नवरत्न की माम. वाइले पोडू வாயில போடாம குப்பத்தட்டுல போடுவாங்க. போடா டேய், வீட காட்டுறேன் பொண்ணை காட்டுறேன் ஏதாவது அல்பமான இடத்து கூட்டி போன வீடாமன்ற மாதிரி மெண்டு துப்பி வீட்டை பாரு. 420 வீடா வாயிலே போட்டா தலை கிரின்னு சுத்துற மாதிரி சுத்துற. நம்பில் பேரு பம்பை பகவான் இல்ல, இல்லாட்டா பர்மா பகவான் மாத்திக்கிறீங்க. சுவே மூடு. ஏன்டா பொண்ணு வீட காட்டா? பேக் ஃபாலோ நீ. இவனை நம்பி நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். देखो ये बड़ा घर. अम्मा देख, आ देख, अरे आ मुंडा गंडा तिरड़े. अम्मा देख, आ देख, आ उल्ला बूंदे तिरड़े. अम्मा देख, வீட காட்டானா? இதுதான் நம்பில் வீடு. நம்ம வீடா? பொண்ணோட வீடு. ஏன் முண்டாடி கல்யாணம் முடி நேரம் நெருங்கிருச்சு. இருந்தது ஒரே ஒரு பானை, அதையும் உடைச்சா. பச்சை தண்ணி குடிச்சா மட்டும் பசி தந்துருமா? சாப்பாட்டு விஷயத்துல சவால் விடாதீங்க எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஐயா கிட்ட பெருசா சொல்லிட்டானுங்க, சுயமா சம்பாதிச்சு சாப்பிடறாங்க. உங்க மூஞ்ச பார்த்து ஒர்க் ஷாப் பக்கம் ஒத்தமா வந்தானடா. டேய் கத்தாதடா, ஒரு நாள் சாப்பிடலன்னா செத்தா போயிடுவேன். அந்த அம்மா மதிக்காம போடுற சாப்பாட்டை விட நமக்கு மான மரியாதை தான் முக்கியம். டேய் வாங்கடா. நான் தண்டசோறு போட்டாலும் போடுவேன் ஒழிய யாரையும் பட்னி போட மாட்டேன். வந்து சாப்பிடுங்க வாங்க. வேண்டாமா, எங்களுக்கு பசிக்கல. ஒரு புள்ள பச்சையில இருக்குதா இல்லையான்னு ஒரு தாய்க்கு தாண்டா தெரியும். அப்படி ஒரு தாயா நீங்க என்ன நினைச்சீங்கன்னா பேசாம வந்து சாப்பிடுங்க, இல்லைன்னா பட்னி கிடங்க. எங்களுக்கு சோறு போடுங்க.